அது யாரை ஒருத்தரை வந்து அடிக்கிறோம் அப்படின்னா அவர் வலியால் துடிப்பார். ஒரு சின்ன பசங்களையோ நம்ம அடிக்கிறோம், இல்லை பெரியவங்களை அடித்தாலும் அவங்க வலியால் துடிப்பாங்க. ஒரு போலீஸ் வந்து ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வலியால் துடிப்பாங்கள்ல, அந்த வலியால் துடிக்கிறதுக்கு பேர் தான் வலியால் துடிக்கின்ற அந்த துடிப்புக்கு பேர் தான் உழைப்பு. நமது உடலில் நாம் வலியை ஏற்படுத்த வேண்டும். உடற்பயிற்சியினால், உடல் உழைப்பினால், விளையாடுவதால், நடந்து செல்வதால், ஓடி செல்வதால் நமது உடலில் வலி ஏற்படும். அந்த வலி நமக்குள் ஏற்படுத்துகிற துடிப்பு தான் உழைப்பு. அது உழைப்பாக வெளிப்படுகிறது. அதனால் உழைப்புங்கிறது என்னென்னா அது ஒரு துடிப்பு தான். எதனால் அந்த துடிப்பு வருதுன்னா, நம்ம வந்து டெய்லி வந்து உடற்பயிற்சி செய்திருப்போம், நடைப்பயிற்சி செய்திருப்போம், ஓட்டப்பயிற்சி செய்திருப்போம், உடல் உழைப்பில் ஈடுபட்டிருப்போம். உடல் உழைப்பில்னால் ஏதாவது நம்ம வீட்டு தோட்டம் இருக்கலாம், நமக்கு விவசாயம் செய்ய ஒரு தோட்டமே இருக்கலாம். அந்த தோட்டத்தில் போய் மண்வெட்டி பிடிச்சி வேலை செஞ்சுருப்போம், கடினமான வேலைகளை செஞ்சுருப்போம். இப்படி செய்கிறதுனால உடம்புல ஒரு வலி ஏற்படும். அந்த வலி தான் அந்த வலி ஏற்படுத்துகிற துடிப்பு. அந்த வலியால் நாம் துடிப்பதற்கு பேர் தான் உழைப்பு. அதனால் வலியை நாம் வந்து துடிக்கணும், அதுக்கு பேர் தான் உழைப்பு. நம்ம உழைக்கணும்னு நினைச்சோன்னா அதோட அர்த்தம் என்னென்னா துடிக்கணும். அப்போ நம்ம உடம்புல வந்து வலியை ஏற்படுத்தணும், அப்போ தான் நம்ம துடிப்போம். வலியே இல்லாமல் துடிக்கணும்னு ஆசைப்பட முடியாது. ஒருத்தர் வலியே இல்லாமல் துடிக்கிறார் அப்படின்னா அவர் வந்து துடிக்கணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்னா அது வந்து நடிப்பாக தான் இருக்க முடியும். ஆக வலியால் ஏற்படுகிற துடிப்பு தான் உழைப்பு. நமது உடலில் நாமே வலியை ஒரு தூண்டுதல், அந்த தூண்டுதல் தான் வந்து வலி. அப்போ அந்த வலி ஏற்படும்போது நம்ம உழைக்க ஆரம்பிப்போம். உழைத்தால் வலி ஏற்படும், வலி ஏற்பட்டால் உழைக்க ஆரம்பிப்போம். உழைப்புன்னா என்ன, ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்கணும். உழைப்புன்னா அது என்ன இது அப்படின்லாம் இல்லை, ஒரு துடிப்பு. உடம்பு வந்து எப்போவும் அமைதியாக இருக்கத்தான் விரும்புகிறது. உடல் என்பது எப்பொழுதும் அமைதியாகவே இருக்க விரும்புகிறது. அந்த உடலை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேலை செய்ய சொல்லும்போது அதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம், என்னால் முடியாதுன்னு சொல்லும். நீ கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும், உடற்பயிற்சி செய், உடல் உழைப்பில் ஈடுபடு, நடைப்பயிற்சி செய், ஓட்டப்பயிற்சி செய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய், இந்த வேலையை செய்யும் சொல்லும்போது அதுக்கு வந்து அந்த வேலையை எப்படியோ செய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன். செய்யும்போது அது உடம்புல வலி ஏற்படுது, அந்த வலியால் துடிக்கிறது. அந்த துடிப்பு தான் உழைப்பாக மலருகிறது, உழைப்பாக அது தெரிகிறது, வெளியே தெரிகிறது. அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த உடம்பை வந்து உழைக்க தூண்டிவிட வேண்டும். தூண்டிட்டால் வலி என்பது ஏற்பட ஆரம்பித்துவிடும். அந்த வலியால் அவர் துடிக்கிறார். அந்த துடிப்பு தான் உழைப்பு அப்படிங்கிறது. அதனால் வந்து நம்ம எப்போவுமே நம்ம உடலில் வலி ஏற்படுத்த வேண்டும். வலியே இல்லாமல் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, வலியை விரும்பாமல் இருக்கக்கூடாது, வலியை நேசிக்க வேண்டும், வலியை விரும்ப வேண்டும். அப்போ வந்து வலியை விரும்ப வேண்டும் என்றால் என்ன பண்ணணும் அப்படின்னா, வலியை விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். வலியை விரும்புகிற ஒரு வாழ்க்கை. இப்போ வந்து விளையாடணும்னு ஆசைப்படணும், விளையாடுவதற்கு வாய்ப்புள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும். விளையாடணும்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும், அது வலிக்கும்லாம் பயப்பட மாட்டாங்க. ஆனால் வந்து அவ்வளோ தூரம் நடந்து போகணுமா, கால் வலிக்குமே அப்படின்னு ஒரு பிடிக்காத வேலையை செய்யும்போது நமக்கு அதில் வலி தான் நமக்கு கண் முன்னாடி தெரியும். பிடிக்காத வேலையில் நமக்கு என்னது பெருசாக தெரியும், அதனால் ஏற்படுகிற வலி. ஆனால் ஒரு பிடிச்ச வேலையை செய்யும்போது அந்த வலி நமக்கு கண்ணில் தெரியாது. ஒரு விளையாடணும் அப்படின்னா அது நம்ம கால் வலிக்குமே, கை வலிக்குமேன்னு யோசிக்க மாட்டோம். விளையாடணுன்னா அது நல்ல ஜாலியான விஷயம். வலியெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பிடிச்ச வாழ்க்கை, உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு பிடிச்ச வாழ்க்கை வாழும்போது நமக்கு வலி என்பது நமக்கு பெரிதாக வலி என்பது அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்போ நம்ம பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் வலியை நேசிக்க முடியும். பிடிக்காத வாழ்க்கை, அப்போ நமக்கு இந்த வலி கூட நமக்கு எப்போ பிடிக்கும் தெரியுமா, நம்ம பிடிச்ச வாழ்க்கை வாழும்போது தான். வலி நமக்கு பிடித்தது மாதிரி இருக்கணும், நமக்கு பிடிக்கணும், நம்ம வலியை நாம் நேசிக்கணும், வலியை விரும்ப வேண்டும். உடலில் ஏற்படுகிற வலியை விரும்ப வேண்டும். அப்படின்னா நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும். அப்போ தான் வலியை நாம் நேசிப்போம், வலியை விரும்புவோம், வலியை தேடி போவோம், வலிகளை தருகிற ஒரு அனுபவங்களை தேடி போவோம். நம்ம வாழ்க்கை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம வந்து வலியை வந்து வெறுக்க ஆரம்பிச்சிடுவோம், வலியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடுவோம். சும்மாவே இருப்பதே சொர்க்கமாக நமக்கு தெரியும். அதனால் வந்து வலி தான்
நம்மை உழைக்க செய்யும். வலி தான் நம்மை துடிக்க செய்யும். அந்த துடிப்புக்கு பேர் தான் உழைப்பு. வலியை நேசிக்க வேண்டுமென்றால் சொகுசான வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் எளிமையாக வாழ்ந்தால் தான் வலியை நேசிக்க முடியும். ஒரு உடல் உழைப்பை நேசிக்க முடியும். உடல் உழைப்பை நேசித்தா தான் வலி உங்களுக்கு கிடைக்கும். உடம்புல வலி வரும். அந்த வலி தான் உங்களை பயனுள்ள வாழ்க்கையை வாழ வைக்கும். வலியே விரும்பவில்லை என்றால் நீங்கள் உங்களால் உடல் உழைப்பை நேசிக்க முடியாது. அப்போது உடல் உழைப்பை நேசிப்பதற்கு எது ஆதாரம் இருக்குன்னா எளிமையான வாழ்க்கை தான். எளிமையாக வாழ வேண்டும். ரொம்ப சொகுசாக வாழணும். பெட்டில் படுத்து தூங்கணும், ஏசியில் படுத்து தூங்கணும், ஒரு ஜிம்மில் கூட ஏசி இருக்கணும். இந்த மாதிரி சொகுசை நோக்கி போகிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல, அது உடலில் ஏற்படுகிற வலியை விரும்பாது. எளிமையாக வாழ வேண்டும். சரி, தவிர்க்கவே முடியாது. அதுக்காக ஃபேன் வச்சுக்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஃபேன் கூட நமக்கு கேடு தான். இதெல்லாம் இல்லாத ஒரு உலகம் இருக்குல்ல, மின்விசிறி, இந்த இயந்திரங்கள், மின்சாரம் எதுவுமே இல்லாத இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040க்கு பிறகு வருது. அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குது பாருங்கள். அதில் அவங்க வேறு வழியே இல்லை. அவங்களுக்கு மின்சாரம் கிடையாது, அதனால் மின்விசிறிலாம் கிடையாது. அதனால் அவர்கள் வாழ்க்கை என்பது வலி மிகுந்ததாகவே இருக்கும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கையில் வலியை ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கிறோம். வலியே ஏற்பட்டுறக்கூடாது. நமக்கு எந்த விதத்துலையும் நமக்கு சிரமமே ஏற்பட்டுறக்கூடாது. அதனால தான் நம்மளால் பயனுள்ள வேலைகளை எதுவுமே நிறைய பேரால் செய்ய முடியல. சோம்பேறியாக இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். சிரமங்களே நம்ம அனுமதிக்க மாட்டேங்குறோம். சிரமத்தை பார்த்து பயப்படுறோம். அதனால் உடல் உழைப்பை பார்த்து பயப்படுகிறோம். உடல் உழைப்பே இல்லாமல் நம்மால் வாழ முடிகிறது அப்படின்னு மக்கள் அந்த வாழ்க்கையை நோக்கி போகிறாங்க. எதுக்காக சிரமப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் உடல் உழைக்க முடியல, உடம்புல வலி இல்லாதனால சோம்பேறியாக இருக்காங்க. சோம்பேறியாகவே நேரத்தை எப்படி போக்குறது, அதுக்கான வழிகள், அதுக்கான வியாபார சந்தை, அதுதான் மொபைல் ஃபோன், அதெல்லாம் காத்துக்கிட்டு இருக்குது. வலியே இல்லாமல் நீங்கள் வாழ வேண்டுமா? மொபைல் ஃபோனை கையில் எடுங்க. நிறைய பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குது. டிவி, சினிமா. வலியே இல்லாமல் நீங்கள் சும்மா உட்காருங்க. உலகத்தை நாங்கள் காட்டுறோம். சினிமா மூலமாக, மொபைல் ஃபோன் மூலமாக உலகத்தில் என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். சும்மாவே இருங்க அப்படின்னு சும்மாவே இருப்பவர்களை நம்பி தான் அந்த துறை முதலீடு செய்யப்படுகிறது. அதனால் சொகுசான வாழ்க்கைக்கு நம்ம ஆசைப்படவே கூடாது. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஆடம்பரமாக சொகுசாக இருக்கணும், பஞ்சு மெத்தில் தூங்கணும், ஏசி நமக்கு தேவை. இப்படியெல்லாம் நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம சோம்பேறி ஆகிடுவோம். உடல் உழைப்பை நேசிக்க மாட்டோம், உடலில் வலியை நேசிக்க மாட்டோம். அப்போ நம்மளால் பயனுள்ள வேலைகளை செய்ய முடியாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை கண்டிப்பாக அது ஒரு மலிவான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். மலிவான ஒரு பயனில்லாத வாழ்க்கையாகத்தான் இருக்கும். நம்ம ஒரு லட்சியத்தில் சாதிக்க முடியாது. 2040க்கு அப்புறம் வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை இருக்குல்ல, அங்கே பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையே வலி நிறைந்ததாகத்தான் இருக்கும், சிரமங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும். ஏன்னா அங்கெல்லாம் காங்கிரீட் கட்டடம் கிடையாது, இயந்திரங்கள் கிடையாது, மோட்டார் வாகனங்கள் எதுவுமே கிடையாது, மின்சாரம் கிடையாது, டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, கணினி கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. அவர்கள் குடிசைகளில் தான் வாழ்வார்கள். தினம் அவங்க சிரமத்தை அனுபவிப்பாங்க. தினம் அவங்க வாழ்க்கையை வலி மிகுந்ததாகத்தான் இருக்கும். உடல் உழைப்பில் ஈடுபடுவார்கள். அனைவருமே உடல் உழைப்பில் ஈடுபடுவார்கள். வேறு வழியே இல்லை. இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரர், இவர் தான் பெரிய நடிகர், அப்படி இப்படின்னு நம்ம எல்லாருமே எதை சொல்கிறோம். அவங்களும் கடினமாக உழைச்சி தான் நடிகர் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், சொகுசாக வாழ்கிறவர்கள் இன்றைக்கி அவங்க எல்லாருமே விவசாயம் பண்ண போகிறாங்க. பெரிய உலக கோடீஸ்வரர்கள், உலகத்திலே முதல் கோடீஸ்வரர். அப்புறம் நம்மளாம் நினைக்கலாம் ரொம்ப சொகுசான வாழ்க்கை பேர் வழிகளாக நம்மிடையே புகழ்பெற்று வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருமே அங்கே போய் விவசாயம் பார்க்க போகிறாங்க. 2040க்கு அப்புறம் விவசாயம் பார்க்க போகிறாங்க. ஒருத்தர் தவறாமல் யாருமே விவசாயம் செய்யாமல் இருக்க முடியாது. ஏன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போன நிலையில் 2040க்கு அப்புறம் எல்லாருமே விவசாயம் பார்ப்பாங்க. அங்கே உள்ள எல்லாருடைய வாழ்க்கையும் சிரமமாக தான் இருக்கும். யாரும் சொகுசான வாழ்க்கையை வாழ மாட்டாங்க, வாழவும் முடியாது. அங்கே பணம் என்னும் நடைமுறை கிடையாது. சொகுசான வாழ்க்கையை எப்படி வாழ்கிறாங்க அப்படின்னா, பணத்தை கொடுத்து நீங்கள் வேலைக்கு ஆளை வச்சுக்கிட்டு அதன் மூலம் ஒரு சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிறீங்க. கூலியாக பணம் கொடுத்து நீங்கள் அதற்கு ஈடாக மனுஷங்கிட்டேருந்து உழைப்பை வாங்கி அதன் மூலம் ஒரு சொகுசான வாழ்க்கையை நீங்கள் ஏற்படுத்திக்கிறீங்க. பணம் என்னும் நடைமுறையை செயலிழந்து போயிடும் 2040க்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது நீங்கள் கூலியாக கொடுக்குற அந்த பணத்துக்கு மதிப்பே கிடையாது.
அது அடுப்பெரிக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவாங்க இனிமேல் 2040 அப்புறம். அப்போ அங்கே வந்து எல்லாருமே உடல் உழைத்து உங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் வந்து உழைச்சி உற்பத்தி பண்ணால் தான் சாப்பிட முடியும். காசு கொடுத்து உணவை வாங்கவே முடியாது. எல்லோரும் உழைக்க போகிறாங்க. 2040 அப்புறம் இந்த உலகத்தில் இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து அங்கே வந்து பணக்காரங்க, பெரிய அதிபர்கள், பெரிய நடிகர்கள், பெரிய பயங்கரமான வாழ்க்கை, ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், ஒரு பகட்டான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், அங்கே எல்லாருமே வயலில் இறங்கி வேலை பார்க்க போகிறாங்க. அதான் வந்து இதில் உள்ள கொடுமை என்னென்னா, குடிசையில் வசிப்பாங்களா என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போவே அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை வச்சு இப்போவே அவங்க வந்து காங்கிரீட் கட்டடத்தை கட்டிடுவாங்க, வீட்டை கட்டிடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே வசிப்பார்கள். அதே நேரத்தில் அதை சுற்றி விவசாய நிலங்களை உருவாக்கி கொண்டு விவசாய நிலத்தை வேலை செய்து அந்த வீட்டிற்குள் போய் படுத்து தூங்கிக் கொள்வார்கள். அப்படி ஒரு வாழ்க்கை. ஆனால் கஷ்டப்பட்டே ஆகணும். ஆனால் பெரும்பாலான மனுஷங்க வந்து மக்கள் வந்து 2040 பிறகு அவங்க வாழ்க்கை வந்து சிரமமாகவே இருக்கும். அவங்க குடிசையில் தான் வசிப்பாங்க. நடந்து போகிறதுக்கு செருப்பு கூட வாங்க முடியாது. இப்போவே நம்ம வாங்கி வச்சுக்கிட்ட செருப்பை போட்டு பயன்படுத்தணுமே தவிர, அதன் பிறகு அங்கே வாழ்க்கையில் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கெல்லாம் செருப்பெல்லாம் கிடைக்காது. கடையில் போய் செருப்பு வாங்குறது அதெல்லாம் அங்கே கிடைக்காது. அதனால் அப்போ அவங்க வாழ்க்கை எவ்வளோ சிரமமாக இருக்குன்னு நினச்சி பாருங்கள். இப்போ நாம் எடுத்துகிட்டு போகிற இந்த ஆடைகள், போர்வைகள், துணிமணிகள் இதுதான் அவர்களுக்கு போத்திக்கிறதுக்கும் குளிரிலிருந்து பாதுகாப்பதற்கும் உதவும். அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி செயற்கை நூல் இலைகளால் தயாரிக்கப்பட்ட ஆடைகள், கம்பளி ஆடைகள் இதெல்லாம் நீங்கள் அங்கே தயாரிக்கவே முடியாது. அங்கே வந்து தயாரிக்கவும் முடியாது. அங்கே கடைகளில் கிடைக்கவும் செய்யாது. அங்கே இயற்கை பொருட்களிலிருந்து நீங்களே தயாரித்த ஆடைகளைத்தான் அணிவீர்கள். அதைத்தான் குளிருக்காக போத்திப்பீங்க. அப்போ அவங்க வாழ்க்கை ரொம்ப சிரமமாக இருக்கும், வலி மிகுந்ததாக இருக்கும். வலிகள் மிகுந்த அந்த வாழ்க்கை தான் பயனுள்ள வாழ்க்கையாக இருக்கும். வலிகளே இல்லாத வாழ்க்கை வந்து கண்டிப்பாக அது வந்து சோம்பேறித்தனமான வாழ்க்கை, மூட நம்பிக்கைகள் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கும். வலிகள் நிறைந்த அந்த 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அறிவுபூர்வமானதாக இருக்கும். உண்மைகளை நேசிக்கிற, உண்மைகளை விரும்புகிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவங்க ஏன் பகுத்தறிவு உடையவர்களாக இருப்பார்கள் என்றால் 2040 பிறகு அவங்க வந்து இயற்கையோடு இணைஞ்சு வாழ போகிறாங்க, பொடிசையில் வாழ போகிறாங்க, விவசாய நிலத்தில் உழைக்க போகிறாங்க, விளையாட போகிறாங்க, ஆட போகிறாங்க, ஓட போகிறாங்க, நடக்க போகிறாங்க, நீச்சல் அடித்து குளிக்க போகிறாங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால அவங்க உடம்புல வந்து ஒரு வலி இருக்கும். அந்த வலி தான் அவர்கள் வந்து உண்மையை நேசிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. பொய்களை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். அதனால தான் அங்கே மூட நம்பிக்கை ஏற்படாது. அங்கே வந்து பகுத்தறிவுடன் அவர்கள் வாழ்வதற்கு அது காரணம் என்னென்னாக்கா, அறிவுபூர்வமாக வாழ்வதற்கு, உண்மைகளை நேசிப்பதற்கு, அறிவை நேசிப்பதற்கு காரணமே அவர்கள் வாழ்க்கை வலி மிகுந்தது, வலி நிறைந்தது. அப்படிப்பட்டவங்க பொய்யை எப்படி நேசிப்பாங்க? அந்த வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா அது காரணமே அவர்கள் உண்மையை நேசிப்பது தான். உண்மையை தெரிந்து கொள்வது, இந்த உலகத்தை, இயற்கை பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்வது, வாழ்க்கையை பற்றிய உண்மையை தெரிந்து கொள்வது, சுதந்திரமாக வாழ்வது, இதெல்லாம் வந்து உண்மையான ஒரு விஷயம். உண்மையை நேசிப்பவர்களால் மட்டும்தான் அது முடியும். அப்படிங்கும்போது அது காரணமே அவர்கள் ஏன் வந்து உண்மையை நேசிக்கிறாங்க, சுதந்திரமாக ஏன் வாழணும்னு விரும்புகிறாங்கன்னா அவர்கள் வாழ்க்கை வலி நிறைந்தது. அதனால தான் அவங்க சுதந்திரமாக வாழணும்னு விரும்புகிறாங்க, உண்மையை நேசிக்கிறாங்க. வலி இல்லாமல் வாழக்கூடியவர்கள் தான் பொய்களை நேசிப்பார்கள், புழுகுகளை நேசிப்பார்கள், மூட நம்பிக்கைகளை நேசிப்பார்கள். அதனால் இப்போ வந்து ஒரு ஐரோப்பா கண்டத்தில் வாழ்கிறவங்க, வெள்ளையர்கள், வெள்ளை நிறத்தில் இருக்கிற அந்த மக்கள்லாம் இருக்காங்கள்ல, ஐரோப்பா கண்டத்தில் குளிர் நிறைந்த பகுதிகளில் வாழ்கிற மக்கள் வந்து அங்கே வாழ்கிறவர்கள் கடினமாக உடல் உழைச்சாகணும். ஏதாவது கால்பந்து விளையாடுவதில் அவர்களுக்கு ஏன் ஆர்வம் இருக்கிறது என்றால் அதன் மூலம், ஏன்னா அப்போ தான் உடம்புல வந்து வெப்பம் கிடைக்கும், அப்போ தான் அந்த குளிர் நிறைந்த அந்த பனி பிரதேசங்களில் வாழ முடியும். அதனால் அவங்க உடம்புல எப்பவும் வலி இருக்கும். வலி இல்லாமல் அங்கே வாழவே முடியாது. ரொம்ப சோம்பேறித்தனமாக இந்தியர்களை போன்று அங்கெல்லாம் போய் வாழ முடியும். அங்கே போய் வாழ்ந்தாலே நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும், விளையாடணும், கால்பந்து விளையாடணும், அல்லது ஏதாவது ஒரு உடம்புல வெப்பம் ஏற்படுற மாதிரி நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் அங்கே வந்து உயிர் வாழ முடியும். அந்த அளவுக்கு ரொம்பவும் அச்சுறுத்துகிற ஒரு வாழ்க்கை முறை அது. ரொம்ப அச்சம் மிகுந்த ஒரு வாழ்க்கை முறை, வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரி பனி பிரதேசங்களில் கடும் குளிர் நிலவுகிற பகுதிகளில் வாழ்கிற மக்கள் வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள். அதனால தான் அவங்க ரொம்ப சுதந்திரத்தை நேசிப்பாங்க, சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அங்கே வந்து சுதந்திரம் இருக்குதுன்னா அது காரணம் அதுதான். இந்தியர்களிடம் வந்து சுதந்திரம் இல்லை.
காரணம் இவர்கள் வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதில்லை. அது மாதிரி அரேபியா கண்ட்ரியில் போனீங்கன்னா சுத்தமாக சுதந்திரமே கிடையாது. அங்கே காரணம் என்னென்னா அங்கே வந்து வலி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. ஒரே வெயில், சரியான வெயில். அங்கே போயிட்டு நீங்கள் எப்படி கஷ்டப்படுவீங்க? ஏற்கனவே உடம்பு சூடாக இருக்குது, நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்கன்னா இன்னும் உடம்பு சூடாயிடுச்சு. அதனால் அவங்க வந்து ஒரு அரேபியர்கள்லாம் வந்து வலி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் வந்து ஏன்னா வலியை வந்து நேசிக்க முடியாது. ஏற்கனவே அது வேறு மாதிரி ஒரு மாதிரி சூடு நிறைந்த ஒரு பகுதி. எங்கே குளிர்ச்சியாக இருக்கோ, கடும் குளிர் எங்கே நிலவுகிறதோ அங்கே வந்து அவங்க வந்து உடல் உழைப்பில் ஈடுபட்டாகணும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் குளிர் நிறைஞ்சிருக்கும். மக்கள் பரபரப்பாக கோயில் அங்கே இங்கன்னு சொல்லிட்டு பரபரப்பாக இருப்பாங்க. ஏன்னா குளிர் வந்து அவர்களை அந்த மாதிரி பண்ணுது. குளிர் தான் அந்த மார்கழி மாதம் நிலவுகிற அந்த குளிர் தான் அவர்களை அது வந்து மாற்றுகிறது மார்கழி மாதம். அப்போ அதை விட பன்மடங்கு குளிர் நிறைந்த நாடுகளில் வாழ்கிற மக்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க உடம்புக்கு வெப்பம் தேவை. அப்போ ஏதாவது உடல் உழைப்பில் ஈடுபட்டே ஆகணும். அதனால் உடல் உழைப்பில் ஈடுபடுகிற மாதிரியான வாழ்க்கை வாழ்வாங்க. கால்பந்து விளையாடுவாங்க. அதனால் அவங்க உடம்புல வலி இருக்கும். வலி இருக்கிற அவர்கள் வந்து சுதந்திரத்தை நேசிப்பார்கள், உண்மையை நேசிப்பார்கள். இதெல்லாம் தான் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணம். நாமெல்லாம் பொய்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பதற்கு காரணம் என்னென்னா, நமது இந்த சூழ்நிலை இருக்கிற இயற்கை சூழ்நிலை நம்மை சோம்பேறியாக மாற்றுகிறது, வலிகளை விரும்பாமல் செய்கிறது. அதனால தான் வந்து நாம் வந்து இப்படி இருக்கிறோம். நம்ம அந்த அளவுக்கு அவர்களை போன்று முன்னேறாமல் இருக்கிறோம்.